சாந்தி விளையாடுறது போதும் போய் பாருங்க. சரிமா. சித்ரா குட்டி. ஐயா அப்பா வந்தாச்சு. அப்பா வந்துட்டாங்க. அப்பா என்னப்பா வாங்கிட்டு வந்தீங்க? சொல்றேன். இந்தா சித்ரா, நீ ரொம்ப நாளா கேட்டிருந்தல கம்ப்யூட்டர் ட்ரெயின் வெச்சுக்கோ. நல்லா இருக்கா? சாந்தி குட்டி, உனக்கு ரிமோட் ஹெலிகாப்டர் வெச்சுக்கோ. அப்பா இது நல்லா பறக்குமாப்பா? நல்லா பறக்குமா அது? இந்த பார், இந்த கருப்பு பட்டனை கையில வச்சு அமுக்குன்னு வெச்சுக்கேன். ஒய் 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 சுத்துது. ஓகே, போய் விளையாடுங்க. போங்க ஓடு 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 ஓடு. ஏங்க என்ன ஏற்கனவே வீடு பூரா பொம்மைங்க இருக்கு, எதுக்கு இது வேற? இது ரிமோட் பொம்மைமா, புதுசா வந்திருக்கு. ஜஸ்ட் 250 தானே. 250 ரூபாவா? என்ன 250 வாயை பழக்கற எப்படி? அங்க பார். சிக்கு புக்கு ரயிலே, இந்த ட்ரெயின் கலக்குது பாரு இது ஸ்டைலே. அங்க பாத்தியா நம்ம குழந்தைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. இந்த சந்தோஷம் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்குமா? ஆமா, செலவு பண்ணதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சதுன்னு சொல்லுங்க. இந்தா புடி. இது என்ன? என்னவா? பிரிச்சு பார். எதுக்கு சேலை? நம்ம கல்யாண நாளுக்காக வாங்கிட்டு வந்தேன். நம்ம கல்யாண நாள் தான் போன வாரமே முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு இது? கரெக்ட்மா. அந்த நேரத்துல உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல, எனக்கு எவ்வளவு வருத்தம் இருந்தது தெரியுமா? இப்ப வாங்கி கொடுத்தேன். ஐ அம் வெரி ஹாப்பி நவ. பாதி சம்பளத்தை காலி பண்ணிட்டு ஹாப்பியா? மீதி சம்பளம் எங்க? எடுங்க எடுங்க சொல்றேன். புடிங்க. என்னங்க வெறும் 2000 ரூபாய் தான் இருக்கு. இத வச்சுட்டு நான் என்ன பண்றது? வாடகை கொடுக்கறதா, மளிகை சாமான் வாங்குறதா, பால் கார்டு வாங்குறதா? ஏமா தேவையில்லாம டென்ஷன் ஆவற? அதான் தீபாவளி போனஸ் வருதுல, அத வச்சு சமாளிச்சுக்கலாமே. ஏங்க நானும் தெரியாம தான் கேக்குறேன். தீபாவளி போனஸ் வந்த உடனே என்னென்னலாம் பண்ண போறீங்க? தீபாவளியை கொண்டாடுவீங்களா? அடுத்த வாரம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, அத கட்ட போறீங்களா? தோ நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் என் நெக்லஸ் அடமானம் வச்சு இந்த டிவியை வாங்குனீங்களே, அந்த நெக்லஸ் திருப்ப போறீங்களா? என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்க. சுகு, you don't worry மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். என்னத்த பாத்துப்பீங்க? இத பாருங்க, இனிமேலாவது முழு சம்பளத்தையும் கொண்டு வந்து என் கையில கொடுத்தாதான் நான் குடும்பத்தை பாத்துப்பேன். இல்லன்னா நீங்களே பாத்துக்கங்க. வரப்போறவங்களுக்கு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. புடிங்க. மாசம் மாசம் இதே பொழப்பா போச்சு. என்னது இது? வழக்கமா 15ஆம் தேதிக்கு மேல தான் ஆரம்பிப்பா. இப்போ 1ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாளே. something wrong. நைட் கரெக்ட் பண்ணு. அடடடடட சுகு, இது நான் வாங்கி கொடுத்த சாரி தானே? சூப்பரா இருக்குமா? சுகு, சாயங்காலம் நீ என்கிட்ட டென்ஷன் ஆன உடனே எங்க நீ என்கிட்ட பேசாம இருந்துட்டு பயந்துட்டமா? எப்படி உடனே சேஞ்ச் ஆயிட்ட? புருஷனோட சண்டை போட்டா அதுக்காக பேசாம இருந்துட முடியுமா? விட்டு கொடுத்து போனாதானே குடும்பம் நல்லா இருக்கும். அடடடடடா, இந்த ஒரு விஷயத்துல தான் ஆம்பளைங்களை நீங்க ஓவர்டேக் பண்றீங்க. சுகு, உட்காருமா. அட உட்காருமா. ஆமா, நீ 2 குழந்தைகளை பெத்து கூட இன்னும் நான் உன்னை ஃபர்ஸ்ட் நைட்ல பார்த்தனே, அதே மாதிரி இருக்கு. அந்த ரகசியம் என்னது? எதுக்கு பைஸ் வைக்கிறீங்க? இத பாருடா, இது பொண்டாட்டிய பாராட்டணும் அதுக்கு ஒரு ஐசா? சுகு, பக்கத்துல ஆமா பக்கத்துல சொல்லுங்க. இத பாரு, வர மாசத்துல இருந்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் முழு சம்பளத்தையும் கவரோட உங்ககிட்ட ஒப்படைச்சறேன். ஓகே? இந்த மாசம் மட்டும் இருக்கத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி புடி. இத பாருங்க, நீங்க முழு சம்பளத்தை என் கையில கொடுத்தாலும் குடும்பத்தை நடத்த முடியாது. நம்ம அனாவசியமான செலவை குறைச்சாதான் சுத்தி இருக்கிற கடனை அடைக்க முடியும். நாம எங்கமா ஆடம்பர செலவு பண்றோம்? எல்லாம் வீட்டுக்காக தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்காக செலவு பண்ணாலும் நம்ம வருமானத்துக்கு மீறி செலவு பண்ணா அதுக்கு பேரும் ஆடம்பரம் தான். ஓஹோ, சரிமா. இனிமே உன்னை கேட்காம எந்த வீண் செலவும் நான் பண்ண மாட்டேன். போதுமா? ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துற? நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஏங்க நீங்க தானே சோடா ஊத்தி தானே குடிப்பீங்க? அடி கிறுக்கச்சி, அது லோக்கல் சரக்கு, இது ஃபாரின் சரக்கு. ஃபாரின் சரக்குல சோடா ஊத்துறோம்னா கிக்கு இறங்கிடும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க, இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும்? ஏய், புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க முடியும். அவதான் பொண்டாட்டி. பட்டவை அறிவு சரி. ஏன்டி இப்படி எல்லாம் என் உயிரை எடுக்கிறடி? பாத்து பாத்து இந்த கம்பி அறுந்துடாம குடுங்க. குடுங்க. பாருங்கண்ணா, கலர் டிவி பாத்து நான் பாத்து எடுக்கிறேம்மா. இப்போ ரமா இங்க வா. எப்படி? ஏண்டி பக்கத்து வீட்டுக்கு யாரோ புதுசா குடி வர மாதிரி தெரியுது. காலையில இருந்து சாமான் செட் எல்லாம் வந்து இறங்குறத பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். முழு பார்த்து எப்படி போட்டு உள்ள உள்ள. மாலு, ஏய் மாலு, என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் ஒண்ணும் கத்தல, குக்கர் கத்திக்கிட்டு இருக்க முதல்ல ஆஃப் பண்ணு போ. ஏன் அதை நீங்க ஆஃப் பண்ணா என்னவா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படி தெரியாதா? தெரியலனா தெரிஞ்சுக்கணும். அடியே, பொம்பளைங்க வேலையெல்லாம் ஆம்பளைக்கு செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. சத்தம் போடி.
ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னு தனித்தனியா இருக்கானே யா. இப்படி சொல்லித்தான் எல்லா ஆம்பளைங்களையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க. நாங்க மட்டும் உங்க துணி துவைக்கணும், அயன் பண்ணணும், நீங்க குளிக்கும் போது உங்க முதுகு தேய்ச்சி விடணும், தூங்கும் போது கை கால் அமுக்கி விடணும். நீங்க குடுக்குற அரைக்குறை சம்பளத்துல கண்டவன் கிட்ட பேச்சு வாங்கிட்டு குடும்பத்தையும் நடத்தணும். ஆனா வீட்டு வேலை ஒண்ணு சொன்னா மட்டும் ஆம்பளை பொம்பளை பிரிச்சு பேசுவீங்க. இது என்ன நியாயம்? சபாஷ், பட்டிமன்றத்துல சாலன் பாப்பையா மாதிரி பேசுற. இதோ பாரு மாலு, ஆம்பளைங்கிறவன் வெளியில போய் வேலை பார்க்கணும், பொம்பளைங்கிறவன் அடுப்படியில உட்கார்ந்துகிட்டே எல்லா வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்தணும். அதுதான் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம். இந்த மாதிரி ரொம்ப சட்டம் பேசுறீங்க, வீட்டுல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. இதுக்கு தான் படிச்சவர்களையே கட்டக்கூடாதுங்கிறது. என்னங்க முணுமுணுப்பு? அது ஒண்ணும் இல்ல, வெளியே பிச்சைக்காரன் போயேண்டா. சூட்கேஸ் சூட்கேஸ். ஏய், இந்தாங்க. காலையில வண்டி எல்லாம் தொடச்சியா? தொடச்சிட்டேங்க. ஆமா, இது என்னடி? ஓ, காக்கா ஆய் போயிடுச்சு. காக்கா ஆய் போயிடுச்சு. அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க. ஏய் மால்ஸ், என்ன? ம், விளக்கமா ஒண்ணு குடுப்பியே எங்க? இதுக்கு மட்டும் பொம்பளை வேணும். டேய் டேய், அக்கம் பக்கத்தை பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசிடா. ஏய், இது ஏன் ஒய்ஃப்டா? நான் எங்க வச்சு வேணாலும் கிஸ் கொடுப்பேன். உனக்கு என்னடா காண்டு? வேணா நீ ஒண்ணு உன் பொண்டாட்டி கொடுத்துக்க. ஏய், என்ன சிரிப்பு? ஓஹோ, கிஸ்ஸா? எப்ப நீ 4 புள்ள பத்தி அப்பயும் சரித்திரமே முடிஞ்சு போச்சு. நினைச்சு கூட பாக்கப்படா நீ. நீங்க தெரியுமா? கொஞ்சம் இருங்க. அங்க என்ன? ஸ்கூல் நீங்க போற வழியில தானே இருக்கு. ஒரு நாள் விட்டுட்டு போறதுல என்ன லேட் ஆயிட போகுது உங்களுக்கு? ஆமா ஆமா, உங்க வேலையெல்லாம் எங்க தலையில கட்டிடுங்க. அது என்னங்க உங்க வேலை எங்க வேலை? ஏகப்பட்ட துணி கிடக்குது, அதெல்லாம் தோச்சு போட்டுட்டு ரேஷன் கடைக்கு போகணும் தானே சொல்றேன். ரேஷன் அரிசி தானே வானான்னு சொல்றேனாமா? அரிசி வேண்டானா சக்கரை கோதுமை வாங்க வேண்டாமா? ஏய் சுகுணா, இரு நானும் வரேன். எங்க நீங்களும் புள்ளையில கொண்டு ஸ்கூல்ல விட்டுடுங்க. எது குழந்தைய நான் விட்டுட்டு வரவா? ஒரு நாள் கொண்டு விட்டா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏண்டி வீட்டுல சும்மா உட்கார்ந்து தின்னுக்கிட்டு என்னைய குண்டி விட சொல்றியா? வகுந்துருமே வகுந்து உன்னைய. ஏய் டேய், என்னடா தொலைஞ்சு போதே. இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு போய் விட்டுருவோம். கெடுத்து விட்டியா? மச்சான், இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு விட்டோம்னா வாழ்நாள் பூரா இதே பழக்கப்படுத்திடுவாங்க. ஆமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான். ஏறுங்கடா வண்டியில. மாலுக்குட்டி, see you darling. சரி மச்சான், நீ 2 டிக்கெட் போடுங்கடா. கொஞ்ச நாளைக்கு ஜாலியா இருக்கலாம் தான் நானும் என் ஒய்ஃபும் குழந்தைய பெத்துக்கல. இது இந்த லக்கேஜ்களை எல்லாம் உள்ள விட்டு என் சுதந்திரத்தை கெடுக்கிறியாடா? இதெல்லாம் உனக்கு ட்ரைனிங்டி. எது? இந்த முனிசிபாலிட்டி வச்சு நான் ட்ரைனிங் எடுத்தா தேர்ன மாதிரி தான். உங்க அப்பனுக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குதே தெரியாது போல இருக்கு. வாடா டேய். இருங்க இருங்க. என்ன? பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வரும்போது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. ஏங்க உங்களுக்கும் தான் போனஸ் கிடைக்கலனாலும் எங்கயாவது கடனாவது வாங்கிட்டு வாங்க. ஆமா, உங்க அப்பா அங்க பேங்க் திறந்து வச்சு உட்கார்ந்திருக்கான். ஓடி பொச கட்ட சிரிக்கி. உன்னைய வேலைக்கு போறப்ப என்ன டார்ச்சர் பண்றா பாரு மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த ஏரியாவுல தினமும் கார்ப்பரேஷன் வாட்டர் வராதுங்களா? வரும் மாமி, ஆனா 3 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். மத்த நாளெல்லாம் அந்த தெருமுனையில இருக்கிற டேங்க் தான் பிடிக்கணும். அச்சச்சோ, 24 hours கார்ப்பரேஷன் வாட்டர் வரும் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னாரே. அந்த கிழமை எப்பவுமே அப்படித்தான் மாமி. ஆரம்பத்துல வீடு விடும்போது அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லாத கப்சா எல்லாம் விடுவான், அப்புறம் கண்டுக்கவே மாட்டான். ஆனா நீங்க வாடகை மட்டும் 2 நாள் கொடுக்காம இருந்து பாருங்க, நொய்யி நொய்யின்னு உயிரை எடுத்துருவான். அடடே, அப்படியா? சரி சரி, நான் சமையல முடிக்கணும். 2 குடம் ஜலம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு என்ன கொடுங்க மாமி. ஏன் மாமி, நீங்க தான் ஐயராச்சே, எங்க வீட்ல எல்லாம் தண்ணி வாங்கி சமையல் பண்ணுவீங்களா? நான் மனுஷாலே வித்தியாசம் பார்க்கல, ஜலத்துல என்ன தோஷம் இருக்கு? என்ன மாமி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க ஆட்டுக்காரரே பிராமணா இல்லை, நான் பிராமின். ஐயோ, ஏன் ஓகே சண்டி மாமி, இவங்களும் உங்கள மாதிரியே லவ்ஸ் மேரேஜ் தான். அப்படியா? காயத்ரி, இதோ வந்துட்டேனா. ஜெல் எடுத்து வைக்கிறடா, நான் சத்து உள்ள போயிட்டு வந்துடுறேன். மாமி லவ்ஸ் மேரேஜ்னு சொல்றாங்கல்ல, யார தள்ளிட்டு வந்திருப்பாங்க? அநேகமா மாமி தான் மாமாவை தள்ளிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கும். ஏன்னா அந்த ஆளை பார்த்தா அப்பாவி மாதிரி தான் பாரு. அடுத்தவங்க வீட்டு கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ சும்மா இருடி. நாம உள்ள போய் தண்ணி குடுக்குற மாதிரி குடுத்துட்டு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டு வந்துடலாம்.